கொண்டிருக்கும் வேலாயுதம் என்று தேனியாய் உழைத்துக் கொண்டிருக்கும் வேலாயுதம் சகோதரர் அவர்களையும் செயற்குழு உறுப்பினர்களையும் வாழ்த்துரை வழங்க வந்த சிறப்பான தன்முனை கவிதைகள் எழுதியுள்ள ஆளுமை தன்முனை கவிதைகள் குழுமத்தின் செயலாளர் உங்கள் ரேகா என்ற சகோதரி கவிஞர் ரேணுகா பிரதீப் குமார் அவர்களையும், குறிப்பாக புன்னகை ததும்பும் முகம், புத்துணர்வு தரும் எழுத்து, கண்ணலாய் பேசி களிப்புடன் உறவாடும் அன்பு சகோதரி நூலாய்வு செய்ய வந்திருக்கும் கவிஞர் புதுகை ஆதிரா அவர்களையும், நற்றமிழால் நன்றியுரை வழங்க வந்திருக்கும் தலைமை செயற்குழு உறுப்பினர் க குணசேகரன் அவர்களையும், ஆய்வரங்கிற்கு வந்திருக்கும் ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறேன். முன்னிலை வகிக்கும் சகோதரர் வேலாயுதம் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். வணக்கம். தன்முனை கவிதைகள் குழுமத்தின் நூல் ஆய்வரங்கம் நிகழ்வு தொடங்கியிருக்கிறது. இந்த இனிய நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தன்முனை கவிதைகளின் பிதாமகர் எங்கள் பெருமதிப்பிற்குரிய பேராசான் காணா கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்று இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்விற்கு நெறியாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எங்கள் தன்முனை கவிதைகள் குழுமத்தின் நிர்வாகி டாக்டர் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்கள் இந்த இனிய நிகழ்விலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய தன்முனை கவிதைகள் குழுமத்தின் செயலாளர், இலங்கையின் ஆகச்சிறந்த கவிஞர், தன்முனை கவிதைகளில் பட்டயம் பெற்ற உங்கள் ரேகா என்கின்ற ரேணுகா பிரதீப் குமார் அவர்களையும் இந்த இனிய நிகழ்விற்கு ஏற்புரை வழங்குவதற்காக வருகை தர இருக்கின்ற இந்த நூலினுடைய ஆசிரியர் பெருமதிப்பிற்குரிய ஐயா ஆரூர் தமிழ்நாடான் அவர்களுடைய துணைவியார் அமுதா தமிழ்நாடான் அவர்களையும் இந்த இனிய நிகழ்விற்கு நன்றி உரையாற்ற இருக்கின்ற தன்முனை கவிதைகள் குழுமத்தின் எங்கள் தலைமை செயற்குழு உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய கவிஞர் கா குணசேகரன் ஐயா அவர்களையும் இந்த இனிய நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய ஏனைய கவிஞர்களையும் அன்போடு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு சிறந்த நூல் ஆய்வரங்கம் தொடர்ச்சியாக தன்முனை கவிதைகள் குழுமத்தின் சார்பாக ஒரு மிகச்சிறந்த நூல்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் இந்த புத்தகத்தை ஆய்வு செய்வதில் தன்முனை கவிதைகள் குழுமம் பெரும் மகிழ்ச்சியும் பேரன்பும் பெருமையும் அடைகிறது. ஏனென்று சொன்னால் தன்முனை கவிதைகள் வரலாற்றை தொடங்குகின்ற பொழுது இனிய உதயம் இதழில் முதலாக தன்முனை கவிதைகள் குறித்த ஒரு மிகப்பெரிய கட்டுரையை எழுதியும் அதனுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய ஆரூர் தமிழ்நாடான் ஐயா அவர்கள் நக்கீரன் இதழிலும் இது குறித்த ஒரு பரபரப்பான செய்திகளை வெளியிட்டதன் மூலமாக இந்த உலகத்திற்கு தன்முனை கவிதைகள் விரிவடைய தொடங்கியது. ஆகச்சிறந்த கவிஞர் மட்டுமல்ல, சிறந்த பேச்சாளர், ஒரு மிகச்சிறந்த பகுத்தறிவாதி என பன்முகம் கொண்ட ஆரூர் தமிழ்நாடான் ஐயா அவர்கள் தொடக்க காலத்தில் எழுதிய தன்முனை கவிதைகள் எல்லாம் மிகச்சிறந்த கவிதைகள். அவருடைய கவிதைகளிலே காதல் ரசம் ததும்ப ததும்ப இந்த புத்தகத்திலே பல கவிதைகள் இருக்கிறது. தன்னுடைய துணைவியாரை மனதிலே வைத்துக் கொண்டு எழுதப்பட்ட பல கவிதைகள் இந்த புத்தகத்தில் சிறப்பான கவிதைகளாக இருக்கின்றன. அந்த பெரும் ஆளுமையினுடைய கவிதை புத்தகத்தை இந்த ஆய்வரங்கத்தில் நாம் ஆய்வு செய்வது நமக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. அதற்கு பெரும் பாக்கியம் பண்ணவர் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த நூல் ஆய்வரங்கத்தினுடைய இணை இயக்குநராக இருக்கக்கூடிய அன்பு இனிய சகோதரி புதுவை ஆதிராமன் நிச்சயம் கொடுத்து வைத்தவர் தான். ஏனென்று சொன்னால் இத்தனை பெரிய ஆளுமையினுடைய புத்தகத்தை ஆய்வு செய்வதில் சாதாரண விடயம் அல்ல. ஏனென்று சொன்னால் அத்தனை பக்கங்களையும் புரட்டி பார்த்திருக்க வேண்டும். அவருடைய ஆளுமை திறமையை, அவருடைய படிமங்களை, அவருடைய உருவங்களை, அவர்களுடைய ஓமைகளை, அவருடைய சொல்லாடல்களை அத்தனையும் குறித்து வைத்துக் கொண்டு இந்த தன்முனை கவிதையில் அவர் விளையாடிய விளையாட்டுகளை நூல் ஆய்வாக, அதுவும் ரத்தின சுருக்கமாக ஒரு மணி நேரத்துக்குள் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரண விடயம் அல்ல. ஆனால் அதிலே கை தேர்ந்தவர் தான் புதுகை ஆதிரா அவர்கள். அவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த தமிழ் கூறும் நல்லுலகில் இந்த காணொலியை காண இருக்கின்ற அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும்
எங்கள் தன்முனை கவிதைகள் குழுமத்தின் சார்பாக நான் நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்து அடுத்த நிகழ்விற்கு நெறியாளருக்கு வழிவிட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். கவிச்சுடர் ஐயா, உங்க வாழ்த்துரை இப்ப வழங்குவாங்களா? கவிச்சுடர் ஐயா. இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். நீங்க அடுத்த வாழ்த்துரை சொல்லுங்க ரேகா அவர்கள். அடுத்து என்னுடைய தன்முனை கவிதைகள் குழுமத்தின் செயலாளர் உங்கள் ரேகா என்ற சகோதரி கவிஞர் ரேணுகா பிரதீப் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். வாருங்கள் சகோதரி. இனிய மாலை வணக்கம் எல்லோருக்கும். எமது தன்முனை குழுமத்தின் நிறுவனர் எனது ஆசானுமான கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களின் பாதங்களை பணிந்து எமது செயல் தலைவர் வேலாயுதம் ஐயாவுக்கும் மற்றும் இன்று நெறியாள்கையை அற்புதமாக கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற டாக்டர் சிவகாமசுந்தரி நாகமணி அவர்களுக்கும் இன்றைய நூலாய்வினை செய்ய போகின்ற கவிஞர் புதுவை ஆதிரா சகோதரி அவர்களுக்கும், நன்றியுரை வழங்க வந்திருக்கின்ற குணசேகரம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் ஏற்புரை வழங்க வருகை தர இருக்கும் கவிஞர் அமுதா தமிழ்நாடன் அவர்களுக்கும் எனது முதற்கண் இனிய மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, உண்மையில் ஆரூர் தமிழ்நாடன் ஐயாவுக்கு வாழ்த்துரை வழங்குவதற்கான வயசு எனக்கு இல்லை. அது நான் அறிந்த ஒரு விடயம். உண்மையிலே அந்த காலத்தில் நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது இந்த டெலிஃபோனோ இன்டர்நெட்டோ எந்த வசதியும் இல்லை. இந்தியாவில் இருந்து புத்தகம் வந்தால்தான் எங்களுக்கு அதை வாசிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இருந்த காலகட்டத்தில் எனது அப்பா வீட்டை ஒரு பெரிய லைப்ரரியை வைத்திருந்தவர். அப்ப என்னன்னா, இந்தியாவில் யார் ஃபேமஸ் ஆகிறார்களோ அவர்களுடைய புத்தகத்தை தான் இங்கு கொண்டு வருவார்கள். ஏனென்றால் அதுதான் விற்பனை ஆகும் என்பதால். அப்படி அறிமுகமானவர்களில் ஒருவர் தான் கவிஞர் சுரதா, அப்துல் ரஹ்மான், ஆரூர் தமிழ்நாடன், அமுத பாரதி ஐயா அவர்களுடைய புத்தகங்கள் எல்லாம். அப்பொழுது புத்தகத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்படி அறிமுகமானவர் இவர் எனக்கு சிறு வயதிலேயே. ஆரூர் தமிழ்நாடன் அவர்களை ஐயாவை பற்றி சொல்வதென்றால், நான் மிகவும் அவரை பற்றி வாழ்த்துரை கூற வேண்டும் என்றோன்னு எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஏனென்றால் எங்களது தன்முனை கவிதைகள் ஆய்வறிக்கை முதலாவது பட்ச் என்பதாலோ என்னமோ தெரியாது, கிட்டத்தட்ட 7 புத்தகங்கள் நாங்கள் ஆய்வுக்காக கொடுக்கப்பட்டது எங்களுக்கு. அந்த 7 புத்தகங்களில் ஒன்று இன்று நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்ற வலியின் புனைப்பெயர் நீ என்ற இந்த புத்தகம். உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால் அதில் எங்களுடைய ஆசானுடைய புத்தகமும் இருந்தது. ஆனாலும் நான் ருசிச்சு செய்த ஒரு புத்தகம் என்றால் ஆரூர் தமிழ்நாடன் ஐயா அவர்களுடையது. ஏனென்றால் புத்தகம் முழுவதுமே காதல் கனிரசம் கொட்டி கிடக்கும். அது காதலை மட்டும்தான் எழுதியிருக்கிறாருன்னு ஒன்று என்ன திரும்ப திரும்ப எழுதுறாருன்னு தெரியாது. ஒவ்வொரு கவிதைகளிலும் ஒவ்வொரு மாதிரியாக அந்த காதலை அவர் வெளிப்படுத்தி இருக்கிற விதம் உண்மையிலேயே போற்ற தகுந்தது. இவருடைய இயற்பெயர் சூரா மோகன் என்பது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், தொகுப்பாசிரியர் என்ற பன்முகத்தன்மையை கொண்டவராக இவர் இருக்கின்றார். திருவாரூரை தோற்றுவாயாக கொண்ட இவர் உண்மையிலே எனக்கு அடுத்த விஷயம் நான் அறிந்த பொழுது ஆச்சரியப்பட்டு போனேன். 19 வயதில் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களுக்கு வெண்பா எழுதியுள்ளார். இவர் 19 வயதில் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களுக்கு வெண்பா எழுதியுள்ளார். 3 உலக தமிழ் மாநாடுகளில் இவருடைய கவிதை பரிசு பெற்றுள்ளது, தேர்வு பெற்று. உவமை கவிஞர் சுரதா எங்கு கவியரங்கம் நடத்தினாலும் அந்த மேடைகளில் இவரை காணலாம். இவர் இல்லாமல் அவர் இல்லை, அவர் இல்லாமல் இவர் இல்லை என்ற ஒரு நிலைமை ஒரு காலத்தில் இருந்தது. இவரது இணையர் அமுதா தமிழ்நாடன். இப்பொழுது அவருடைய மகனான நாடன்
சூர்யாவும் ஒரு சிறந்த கவிஞராக பரிணமித்து வருவது உண்மையிலேயே ஒரு வம்சம் வந்து அந்த அதே இலக்கியத்தில் பயணிப்பது கொடுத்து வைத்தது இறைவன் அருள். எப்பொழுதும் அந்த அருள் அவர்களுக்கு இருக்க வேண்டும். இவர் இவர் மிகவும் சர்ச்சைக்குரியவர். என்னென்றால் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள், எழுத்தாளர்கள் எல்லோருமே சில அவர்களுடைய எழுத்துக்கள் திருடப்படுவது வளமை. ஏன் எங்களுடைய தன்முனை குழுமத்திலேயே பாருங்கள், ஒரு ஆள் இன்றைக்கு ஒரு கவிதை போட்டால் அதே கவிதையை அடுத்த நாள் இன்னொரு ஆள் போடுவார் அதே கருத்தோடு. ஆனால் சொற்கள் மாறி இருக்கும், அது வளமை. ஆனால் இவர் எந்திரன் திரைப்படத்தின் கதை தன்னுடையது என்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து இற்றை வரை போராடி வருகின்றார். உண்மையிலேயே அவருடைய அந்த இலக்கிய புலமையும் அவருடைய அந்த தன்னுடைய படைப்பை விட்டு கொடுக்க கூடாது என்ற அந்த துணிவும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்றாகும். மரபு கவிதை, புது கவிதை இரண்டையுமே எழுதக்கூடிய ஆற்றல் உள்ளவர். இவரது முதலாவது நூல், அதுவும் மிகவும் ஆச்சரியம், 21வது வயதிலேயே கலைஞர் மு கருணாநிதியின் அணிந்துரையுடன் கற்பனை சுவடுகள் என்ற பெயரில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. 21வது வயதிலேயே இவரது முதலாவது நூல் வெளிவந்திருக்கிறது. இவரது சூரியனை பாடுகிறேன் என்ற வெண்பாக்களாலான நூல் வந்து உவமை கவிஞர் சுரதா அவர்களால் வெளியிடப்பட்டது. இது முழுக்க முழுக்க மு கருணாநிதி அவர்களை பற்றி பாடிய வெண்பாக்கள் ஆகும். இதைவிட நீ ஒரு பகல், ஈரோடு தந்த இடி, சிறகுகள் ஆகும் சிலுவைகள், உயிர் திருடும் உனக்கு, திக் திக் தீபிகா, கனவே கனவே, எங்கே போனாய் போன்ற பல நூல்கள் இவர் வெளியிட்டிருக்கின்றார். அதைவிட இவரது கவிதைகள் கோவை பாரதியார் பல்கலைக்கழக பாட நூல்களில் இடம் பெற்றிருப்பது மிகவும் சிறப்புக்குரிய விடயமாகும். இலக்கியவாதிகளான நாங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு விடயமாகும். இதைவிட அண்மையில் மறைந்த பாடலாசிரியர் முத்துக்குமார் அவர்களை பற்றிய கட்டுரைகளையும் இவர் தொகுத்து ஆனந்த யாழ் என்று வெளியிட்டிருக்கின்றார். இவருக்கு நிறைய விருதுகள் கிடைத்திருக்கின்றன. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் நடந்த எட்டயபுரத்தில் நடந்த பாரதி நூற்றாண்டு விழாவில் இவருடைய கவிதை தொகுப்புக்கு சிறந்த விருது கிடைத்திருக்கிறது. அதைவிட தொல் திருமாவளவன் இவருக்கு பெரியார் விருது வழங்கி சிறப்பித்திருக்கிறார். பாவேந்தர் நூற்றாண்டு விழாவில் தமிழக அரசின் பரிசு கவிஞராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். சென்னை பரிவு அறக்கட்டளையில கவிக்கோ விருதை பெற்றிருக்கிறார். தஞ்சை உலக தமிழ் மாநாட்டில் ஜெயலலிதாவிடம் பரிசு பெற்றிருக்கிறார். கவி மாமணி, கவி புயல், கவியருவி, பாவேந்தர் பட்டயம் என்று இவருக்கு கிடைத்த விருதுகளை பற்றி கூறிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஆளுமையை பற்றி இன்று வாழ்த்தி அவர் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று வணங்கி இறைவனை வேண்டிக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் என்னால் ஒன்றை கூறாமல் இங்கிருந்து போக முடியாது. அவருடைய ஒரு கவிதை, முதல் ஒரு கவிதையை நான் ஆய்வுக்கு உட்படுத்தினேன். இதயத்துக்குள் எப்போதும் இடம் பலமாய் ஆடுகிறாய், இதயத்துக்குள் எப்போதும் இடம் பலமாய் ஆடுகிறது, மரக்கிளையில் ஆடும் உன் ஊஞ்சல், மரக்கிளையில் ஆடும் உன் ஊஞ்சல். இந்த ஊஞ்சல் படத்தை எங்களுக்கு கவிச்சுடர் ஐயா நிறைய தரம் தந்திருக்கிறார். ஆனால் ஒருபோதும் எங்களுக்கு அந்த ஊஞ்சலை வைத்து காதல் கவிதை எழுத வந்ததே கிடையாது. நீங்கள் ஒத்துக்கொள்ளுவீர்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் இவர் கூறுகிறார், இதயத்துக்குள் எப்போதும் இடம் பலமாய் ஆடுகிறது, மரக்கிளையில் ஆடும் உன் ஊஞ்சல். உண்மையிலேயே இடம் இருந்து வலப்பக்கமாகத்தான் குருதி ஓடுகிறது. எமது ஆக்சிஜன் நிறைந்த குருதி ஓடுகின்றது உடம்புக்குள். அது ஒரு விஞ்ஞான ரீதியான உண்மை. அதை கூட சரியாக கூறி இடம் பலமாய் ஆடுகிறது, மரக்கிளையில் உன் ஊஞ்சல் என்று மிக அழகாக அந்த காதலை வெளிப்படுத்தி இருக்கிறார்.
இதைவிட நான் வேறு என்ன கூற வேண்டும்? இந்த சந்தர்ப்பத்துக்கு தன்முனை குழுமத்தினருக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். மிக்க நன்றி. மிகச் சிறப்பு சகோதரி. உங்களுடைய வாழ்த்துறையில் அரிய பல தகவல்களையும் தந்து எங்களுக்கு உதவினீர்கள். மிக்க நன்றி. ஆளுமையை பற்றி ஆளுமைதானே சொல்ல வேண்டும், அதனால் தான் நான் சற்று ஒதுங்கிக் கொண்டேன், உங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக.